திருச்சிற்றம்பலம். நமிநந்தியடிகள் அகல்விளக்கு தீபவிழா பேரவை நமது அடியார்களுக்கு வருகின்ற ஆடி மாதம் 40ஆம் ஆண்டு ஆன்மீக சுற்றுலா விவரத்தை பற்றி நமது அடியார்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். அதாவது வருகின்ற 25/7/2024 ஆடி 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 26/7/2024 ஆடி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 27/7/2024 ஆடி 11ஆம் தேதி சனிக்கிழமை, 28/7/2024 ஆடி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆக மொத்த நாட்கள் ஆன்மீக சுற்றுலா 4 நாட்கள். இந்த 4 நாட்களில் நாம் பார்க்க இருக்கின்ற சிவாலயங்களும் பார்க்க இருக்கின்ற நவக்கிரகங்களும், மொத்த கோயில்கள் சிவாலயங்கள் 20, நவக்கிரகம் 9, வைணவத்தலம் 1 ஆக மொத்தம் 30 கோயில்கள் நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஏனென்றால் தேவார திருப்பதிகம் பாடல் பெற்ற சிவத்தலம் 274, காவிரிக்கு தென்பால் அமைந்தவை 127, மூவரால் பாடல் பெற்ற சிவத்தலம் 44 ஆக 274 சிவத்தலத்திலே தஞ்சை மாவட்டத்திலே 190 சிவத்தலங்கள் பாடல் பெற்ற சிவத்தலம் இருக்கிறது. நாம் வருடத்திற்கு 10 சிவத்தலங்கள் பார்த்தாலும் 19 வருடம் நாம் பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் மன்னர்கள் கட்டி வைத்த கோயில்களும். ஏனென்றால் ஔவையார் சொன்னார், தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவது சோழ மண்டலமே என்று சிறப்பித்து, ஏனென்றால் சிவாலயங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மண்ணுக்கு பெருமையை ஔவை சொன்னார். ஆகையினாலே வருகின்ற 25/7/2024 வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு கோயமுத்தூர் ரயில் நிலையத்தில் ஜனசதாப்தி ரயிலில் புறப்பட்டு மதியம் 1 மணி அளவில் கும்பகோணம் ரயில் நிலையம் சென்று அடைதல். மதியம் 1:30 குடந்தையிலே மதிய உணவு, 2:30க்கு பேருந்தில் புறப்பட்டு திருநாகேஸ்வரம் சென்று அடைதல். திருநாகேஸ்வரம் அருள்மிகு ராகு பகவான். ஏனென்றால் இந்த திருத்தலத்திலே நாம் 3 நாள் தங்கியிருக்க செல்கிறோம். ஏனென்றால் 3 இரவு அந்த சிவாலயத்தின் அருகாமையிலே நாம் தங்க இருக்கின்றோம். அப்பேற்பட்ட அருள்மிகு ராகு பகவானையும் நாகநாத சுவாமியும் குன்று மாமலை குமரியும் பிரயணியம்மனையும் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் சேக்கிழார் பெருமானுக்கு ஆன்மார்த்த தலம். சேக்கிழார் பெருமான் திருவடி ஞானம் பெற்ற சிவத்தலம். உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் என்று சிதம்பரத்திலே இறைவன் அடியெடுத்து கொடுத்தாலும் இந்த திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி தான் அவருக்கு திருவடி ஞானம் கொடுத்தார். அதனாலே சேக்கிழார் பெருமான் அந்த நாகநாத சுவாமிக்கு பசுக்களையெல்லாம் வாங்கி வைத்து பாலாபிஷேகம் பண்ணி ஆனந்த பரவசப்பட்டார். கிபி 11ஆம் நூற்றாண்டிலே தஞ்சை ஆண்ட அனபாய சோழன் கூப்பிடுகின்ற பொழுது இந்த இறைவனை பிரிய மனமில்லாமல் பிரிந்தார். ஆகவே இந்த திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமியின் மீது கொண்ட பற்றினாலே சென்னைக்கு அருகே போரூர் என்ற ஊரில் திருநாகேஸ்வரம் என்று ஊரமைத்து அங்கு திருக்கோயில் கட்டி இதுபோன்று நாகநாத சுவாமி என்று இறைவனுக்கு பெயர் சூட்டி வழிபட்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட சேக்கிழார் பெருமான் இருந்த ஆன்மார்த்த தலத்திலே நமது 150 சிவனடியார்களும் இரவு தங்கி இறைவனை வழிபட இருக்கின்றோம். ஏனென்றால் ஞானசம்பந்த பெருமான் மண்ணே என வல்வினை மாய்ந்தருமே என்றார். இந்த மண்ணை மிதித்தாலே அவர்கள் வினைகள் அருந்துவிடும் என்று ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லுகிறார். அவர் தேவாரத்திலே 7ஆம் நூற்றாண்டிலே 1300 வருடங்களுக்கு முன்னவே ஒரு மனிதருக்கு நாள் சரியில்லை என்றாலும் கிரகங்கள் சரியில்லை என்றாலும் இந்த திருத்தலத்திலே வந்து வழிபட்டால்
அவையெல்லாம் நல்லவாகிவிடும் என்பதை ஞானசம்பந்தர் பெருமான் காலமேக நிற காலனோடு அந்தகன் கருடனும் நிலமாய் நின்றெய்த காமனும் பட்டன நினைவுறின் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேச்சரம் நன்னுவார் நாளும் கோளும் தீயவை எனும் நன்காங்குறிக்கண்மணி என்கிறார். ஜாதகம் எந்த நிலையிலே இருந்தாலும் இந்த திருத்தலத்தில் வந்து வழிபட்டால் அவையெல்லாம் நல்லவாகிவிடும் என்பது ஞானசம்பந்தர் பெருமானுடைய வாக்கு. உமையொரு பாகராய் தலையிலே கங்கையை தரித்த பெருமான் உரையும் நாகேச்சர நகரை கண்ணினால் காண்பவர் கண்ணுடையார் என்கிறார் ஞானசம்பந்தர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குன்று மாமலை குமரி கொடி ஏரிடையால் வென்றின் இளக்கமுகின் முதுபாலை மதுவளைந்து தென்றல் புகுந்து உலாவும் மணி நாகேஸ்வரம் என்று சிறப்பித்து கூறுகிறார். பிறையணி வாணுதலால் உமையாளவள் பெழ்கடிக்க நிறையணி நெஞ்சனெங்க நீல மால்விடம் உள்ளதென்ன குறையணி குள்ளை முல்லை அலைந்து குளிர் மாதவி மேல் சிறையணி வண்டுகொஷேல் திரு நாகேஸ்வரத்தானே என்று சுந்தரர் சிறப்பித்து கூறுகிறார். இந்த திருத்தலத்திலே சுவாமியும் அம்பாளையும் தனித்தனியாக சுற்ற முடியாது. ஏகமாக ஏக உருவமாக சுவாமியும் அம்பாளையும் இங்கு சேர்த்துதான் சுத்த முடியும். அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்திலே திருநாவுக்கரசர் பெருமான் பர்வதங்களுக்கு அரசன் இமவான் மலையரசன், மரங்களுக்கு அரசு அரச மரம், நாகங்களுக்கு அரசு ஆதிசேஷன் நாகராஜன், தேவர்களுக்கு அரசன் இந்திரன் தேவேந்திரராஜன், தியாகிகளுக்கு அரசு தியாகராஜன், நதிகளுக்கு அரசு கடல் சமுத்திரராஜன், பட்சிகளுக்கு அரசு கருடன் பட்சிராஜன், யானைகளுக்கு அரசு ஐராவதம் கஜராஜன், மிருகங்களுக்கு அரசு சிங்கம் மிருகராஜன், நடிகர்களுக்கெல்லாம் அரசன் நடராஜன், அதுபோன்று உலகத்திலே நாவு உள்ள உயிர்களுக்கெல்லாம் அரசன் திருநாவுக்கரசர். அப்பேற்பட்ட நாவுக்கரசர் பெருமான் இந்த திருத்தலத்திலே வந்து வழிபடுகிறார். அவர் பாடுகின்ற பாடல்களெல்லாம் அறவைத்து பாடுகிறார், சத்தியம் செய்து பாடுகிறார். தன்னடைந்தார் தம்பினை நோய் பாவமெல்லாம் அரித்தானை ஆளதன் கீழிருந்து நால்வர்க்கு அறம் பொருள் வீடு இன்பம் ஆரங்க வேதம் தெரித்தானை திருநாகேச்சரத்து உள்ளானை சேராதார் நன்னறிக்கின் சேராதார் என்று சிறப்பித்து கூறுகிறார். இந்த திருத்தலத்து இறைவன் மெய்யென்று நம்பி வருவோருக்கு மெய்யாக இருப்பார், விரும்பாத அரும்பாவி அவர்களுக்கு என்றும் பொய்யானை புறங்காட்டில் ஆடலானை பொன்பொழிந்த சடையானை பொடிகள் ஊதி பையானை பையரபம் அசைத்தான் தன்னை பறந்தானை பவள மால்வரை போல் மேனி செய்யானை திருநாகேச்சரத்துள்ளானை சேராதார் நன்னறிக்கின் சேராதார் என்று தான் பாடிய பாடல்களெல்லாம் அறவைத்து பாடுகிறார். அழியானை அன்னிக்கும் ஆண்பாள் தன்னை வான்பயிரை அப்பயிரின் வாட்டம் தீர்க்கும் துளியானை அயன் மாலும் தேடி காணா சுடரானை துரிசர தொண்டுபட்டார்க்கு எளியானை யாவர்க்கும் அறியான் தன்னை இன் கரும்பின் தன் உள்ளாலிருந்த தேரல் தெளியானை திருநாகேச்சரத்து உள்ளானை சேராதார் நன்னறிக்கின் சேராதார் என்று சிறப்பித்து கூறுகிறார். ஏனென்றால் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், திருநாவுக்கரசர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கவில்லை, பாரதியார் யூனிவர்சிட்டியிலே பட்டம் வாங்கவில்லை, சகலலோக நாயகராகிய எம்பெருமானே நாவுக்கு அரசி என்று உலகு ஏழிலும் நீ நன்னாமம் நயப்புற பண்ணுக என்று சிறப்பித்து கூறுகிறார் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அருமையாக சொல்லுகிறார். நாவு உள்ள உயிர்கள் அனைத்துக்குமே நீ அரசன் என்று, அதைதான் நாவுக்கு அரசு என்று உலகு ஏழிலும் நீ நன்னாம நயப்புற மண்ணுகு என்று சேக்கிழார் அற்புதமாக பெரிய புராணத்திலே சுட்டி காட்டுகின்றார். திருஞான சம்பந்தர் திருநாகேச்சரத்தம் என்ற செங்கநக தனிக்குன்றை கருணாக துரிபுரிந்த கண்ணுதலை சென்றிரஞ்சி பெருஞான சம்பந்தர் பெருகாத பேறு பெற்றார் என்று சேக்கிழார் சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட திருநாகேஸ்வர மண்ணிலே நாமெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் அந்த திருத்தலத்தை நாம் தரிசிக்க முடியும். ஏனென்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுவதும் புத்திரபாக்கியம் அடையாதவர்கள் புத்திரை அடைவதும் கால சர்வதோஷம் வேலை வாய்ப்பு உத்தியோக பிராப்தி
இவையெல்லாம் நிறைவேறுவது இந்த திருத்தலத்திலே தான். இந்த திருத்தலத்திலே இங்கு ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு மனிதனை நாகம் தீண்டிவிட்டால் அவன் உடம்பெல்லாம் சிறிது நேரத்தில் நீல நிறம் பூத்துவிடும். அந்த விஷத்தன்மையை இந்த ராகு பகவான் தன் மேனியிலே காட்டுவார். சிரசிலே பாலை ஊற்றும் பொழுது பால் வெண்மையாகவும், அது உடல் பாகத்திலே மேனியெல்லாம் பரவுகின்ற பொழுது பால் நீல நிறமாகி பாதத்தை வந்தடைந்து இந்த மண்ணை தொடுகின்ற பொழுது கூட விஷத்தன்மையை காட்டக்கூடாது என்பதற்காக பால் மீண்டும் இங்கு வெண்மையாக மாறுவதை அபிஷேக நேரத்தில் நாம் எல்லோரும் கண்கூடாக காணலாம். ஏனென்றால் நல்லாதொரு நாகேஸ்வரம், உலகம் நலம்பாவிய நாகேஸ்வரம், மண்ணுளார் நன்னி நாளும் தொழுதேத்தி நன்கெய்தும் நாகேஸ்வரம், நந்தி சேரும் திருநாகேஸ்வரம் என்றெல்லாம் தேவாரம் விளங்குகிறது. சூரியன் இத்திருத்தலத்தில் வழிபட்டு பேறு பெற்றான். விநாயகர் வழிபட்டு கணங்களுக்கெல்லாம் பதியானார். கௌதமர் வழிபாடு செய்து அகலியை அடைந்தார். நலன் இங்கு வழிபாடு செய்து இழந்த மனைவியை மீண்டும் பெற்றார். பஞ்சபாண்டவர்கள் இங்கு வழிபாடு செய்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார்கள். சித்திர சேனன் என்னும் மன்னன் வைகாசியிலே விழா நடத்தி புத்திரனை அடைந்தான். இந்திரன் இத்திருத்தலத்தில் வழிபட்டு சாப நீங்கினான். பராசர முனிவர் வழிபட்டு பாவ நீங்கினார். கௌஷிக முனிவர் இங்கு வழிபட்டு காம மயக்கத்திற்கு கழுவாய் பெற்றார். எண்ணிறந்த அடியார்களும் அருணகிரிநாதரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்பர் பெருமானும் பாதம் பெற்ற ராகு ஸ்தலத்தை நீங்களெல்லாம் வருகின்ற 27 அதாவது வருகின்ற 25/7/2024 ஆடி 9ஆம் தேதி நீங்களெல்லாம் தரிசிக்க இருக்கிறீர்கள். ஏனென்றால் அருணகிரிநாதர் 16,000 திருப்புகளை பாடினார். ஆனால் நமக்கு கிடைத்தது 1315 திருப்புகள். அந்த 1315 திருப்புகளிலே மிக அற்புதமான திருப்புகளை அந்த திருநாகேஸ்வரத்திலே பாடியிருக்கிறார். உலகத்தில் உள்ள துஷ்டர்களெல்லாம், உலகத்தில் பாவம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திருத்தலத்திலே வந்து வழிபட்டு மனந்திருந்தினாலே சாபநீங்க பெறுவார் என்பதை அவ்வளவு அற்புதமாக அவர் பட்டியல் போட்டு கொடுக்கிறார். ஆசார ஈட குதர்க்க துட்டர்கள், மாதா பிதாவை படித்த துட்டர்கள், ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள், பரதாரம் ஆகாது எனவர் பொசித்த துட்டர்கள், நானா உபாய சரித்த துட்டர்கள், ஆவேச நீரை குடித்த துட்டர்கள், தமியோர் செங்கூசாது சேர பறித்த துட்டர்கள், ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள், கோலால வாழ்வி செருக்கு துட்டர்கள், குருசேவை கூடாத பாவ தவத்த துட்டர்கள், ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள், கோமாள ஞாயிற் கடைபிறப்பினில் உணர்வாரே என்று இத்திருப்புகளை முடிக்கின்ற பொழுது ஞான உபதேச பிரசித்த சற்குரு வடிவான நாதாயன முற்றும் துதித்திட புவி ஆதார மாயைக்கு முற்றருள் நாகேஷ நாம தகப்பன் மெச்சிய பெருமாளே என்று சிறப்பித்து கூறுகிறார். அப்பேற்பட்ட திருத்தலத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வருகின்ற 25/7/2024, 26/7/2024, 27/7/2024, 28/7/2024 ஆகிய 4 நாட்கள் தமிழ் தேதிப்படி ஆடி 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்கள் நாம் இந்த சுற்றுலாவை தரிசிக்க இருக்கிறோம். ஏனென்றால் சிவத்தலங்கள் 20, நவகிரகம் 9, வைணவத்தலம் 1 ஆக மொத்த தலங்கள் 30 ஆலயங்களை தரிசிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆலயமாக ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புகளை நான் யூடியூப்பில் பேசி நமது அடியார்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். நீங்களெல்லாம் மனதில் பதிந்து இதை அன்று வந்து அந்த இறைவனை வழிபடுகின்ற பொழுது அந்த இறை உணர்வோடு வழிபடுமாறு தங்களை அன்புடன் வேண்டுகிறேன். அன்புடன் இது முதல் பகுதியாக உங்களுக்கு நான் ஆலயத்தை, திருநாகேஸ்வரம் ஆலயத்தை அனுப்பியுள்ளேன். இனி இந்த 20 சிவத்தலங்களும், அதாவது திருப்பனந்தாள், பந்தனைநல்லூர், திருத்தேவன்குடி, திருவிசைநல்லூர், திருக்கடையூர், மயிலாடுதுறை மயூரநாதர், திருபவனம் கம்பகரேஸ்வரர், இப்படி 20 சிவாலயங்களை ஒவ்வொரு ஆலயத்தையும் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய வரலாற்றையும் தங்களுக்கு பேசி யூடியூப்பில் அனுப்பி வைக்கிறேன்.
நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு மற்ற அடியார்களுக்கும் இதை அனுப்பி இந்த ஆன்மீக சுற்றுலாவிலே ஆண்டாண்டுதோறும் கலந்து கொள்ளுமாறு தங்களை அன்புடன் வேண்டுகிறேன். அன்புடன் வெற்றி திருமூர்த்தி, திருச்சிற்றம்பலம். இது போன்ற ஆன்மீக கருத்துகளையும் ஆன்மீக தகவல்களையும் அறிந்து கொள்ள ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த சேனலை பின்தொடரவும். நன்றி, வணக்கம். வெற்றி திருமூர்த்தி.